வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண செட்டு கூடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இது பார்த்திங்கன்னா 4 கூடைகள் இருக்குது. 4மே வந்து செக்குடு டைப்பில் நார்மல் நாட்டில் டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் கலரில் இந்த கூடையை வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து செட்டு கூடை அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 5 வச்சு பார்த்துருக்கோம், 6 வச்சு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி செட்டு கூடைகள் டிஃப்ரெண்ட் சைஸில் பார்த்துருக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த 4 வச்சு என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம போட்டிருக்கோம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1.5 கட்டு, 2 கட்டு, 2.5 கட்டு, 3 கட்டு. இந்த சைஸில் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த கூடைகளை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். செட்டு கூடைகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இன்னும் நிறைய விதமான செட்டு கூடைகளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். எல்லா கூடைகளுக்குமே காமனாக வந்து 2 வேர் ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். பேஸ் போட்டு முடிச்சதுமே இல்லாமல் குச்சி சொருகி இருக்கும். கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே மாதிரியாக இருக்குங்க. அந்த நாட்ஸு அது எல்லாமே வந்து பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொண்டுட்டு வர வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரியான நாட் வந்து நம்ம போட்டால் தான் கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா லுக்காக கிடைக்குங்க. கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு டார்க் கலரு ப்ளூ வித்து ரெட்டு, இந்த மாதிரி கலரில் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு 1.5 கட்டு கூட. 5.5 அடியில் 21 வயரு, பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 20 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன் நான். இது வந்து காமனான மெஷர்மெண்ட். இதை நீங்கள் செக்குடு டைப்பில் எப்படி போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க. இது வந்து 2 கட்டு கூடைக்கு வந்து 6.5 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கொடுக்குறப்ப கூடைகள் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். 2 வேர் ஹேண்டிலுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பாருங்கள். இது வந்து 2.5 கட்டு கூடைங்க. பேஸ் வந்து 27 லைன் போடணும், 7 அடியில் லென்த்து. ஹைட் வந்து 26 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடிக்கணும். பேஸ் வந்து 11 லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லாவே கூட நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கூடைகள் எல்லாமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடைகள் பார்த்திங்கன்னா வந்து 3 ரோல் கூட, 8 அடியில் 30 வயரு, பேஸ் 13 லைனு, ஹைட் 28 லைன் வந்து போட்டுக்கோங்க. கூடைகள் வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தோம்னா நல்ல பிரைட் கலர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி போடுறப்ப கூடைகள் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். இது பாருங்கள், நல்ல மார்க்கெட்டுக்கே கொண்டுட்டு போகிற மாதிரி நல்ல பெரிய சைஸு கூட. எல்லா பக்கமுமே இந்த மாதிரி செக்குடு டைப்பில் வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செக்குடு டைப்பில் போடணுன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் கூட இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க, உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கூடைகளுக்குமே ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன், குச்சி சொருகியிருக்கேன். இந்த கூடைகளுக்கு ஏதாவது அட்டை போட்டு வேணும்னாலும் நாங்கள் அட்டை போட்டும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது ரேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து நிறையா மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கூடைகள் வந்து மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்களுக்கு வந்து டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் இதே மாதிரி நீட்டாக வந்து பின்னி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.